சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இனி 1000 இல்லை 2500ஆக உயரும் மகளிர் உரிமை தொகை. அதை சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சைக்கிளில் சென்று பள்ளி படிப்பை படித்த என்னுடன் அன்பில் மகேஷ் பந்தா காட்ட வேண்டாம் என்று கரூர் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் உள்ள 80 அடி சாலையில் கரூர் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொது கூட்டத்தில் மாநில துணை முதல்வர் கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அண்ணாமலை, இந்த கூட்டத்தில் திராவிட தற்குறிகளான உதயநிதி, அன்பில் மகேஷ் போல அவர்கள் ஸ்டைலில் பேச இருக்கிறேன். தாய்மார்கள் எண்ணிக்க வேண்டும். சூப்பர் ஸ்டார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அதுபோல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2016ஆம் ஆண்டு ஒரு இந்திய குடிமகன் சராசரி வருவாய் 86,000 ரூபாயாக இருந்தது. தற்போது 2025ஆம் ஆண்டில் 2,20,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 12 லட்சம் வரி இல்லை என்பது உலகில் எந்த நாட்டிலும் இல்லை. 7% மக்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசுக்கு 1,10,000 கோடி சுமை ஏற்பட்டுள்ளது. முதல்வரின் மருமகன் சபரீசன், மகன் உதயநிதி ஆகியோர் வரி விலக்கில் வர மாட்டார்கள் என்பதுதான் முதல்வரின் கோபம். தமிழகத்திற்கு மோடி வந்தால் முதலில் கோ பேக் மோடி என்று கூறினோம். இனிமேல் கெட் அவுட் மோடி என்று கூறுவோம் என உதயநிதி பேசுகிறார். நீ சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லி பார்க்கலாம். என்னுடைய தாத்தா, அப்பா முதல்வர் என்று சொல்லிக் கொண்டு உலக தலைவரை மதிக்காத கத்துக்குட்டி உதயநிதி. சூரியன் உதித்த பின்னர் 11 மணிக்கு வெளியே வரும் உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி போலீசாரால் தேடப்படும் நபரான அவர் சென்னை ECR-இல் இருக்கிறார். கரூரில் அவர்களை எதிர்த்தால் கஞ்சா பொட்டலம் வைப்பது அள்ளியதாக வழக்கு பதிந்து கைது செய்கிறார்கள். அன்பில் மகேஷ் காது கொடுத்து கேட்டுக்கோ. சைக்கிளில் சென்று பேருந்தில் பயணித்து பள்ளி சென்றவன் நான். என்னிடம் பந்தா காட்ட வேண்டாம். 3வது மொழியாக பிடித்த மொழியை படிக்கலாம் என்றுதான் மோடி சொல்கிறார். அவர் எப்போது இந்தியை திணித்தார்? தமிழகம் வந்தால் ஆங்கிலத்தில் பேசும் அவர் நிமிடம் ஏன் இந்தியை திணிக்கப் போகிறார்? தமிழக கல்வித்துறை அமைச்சரின் சொந்த ஊரில் மாணவர்கள் அரச மரத்தடியில் படிக்கிறார்கள். ஆனால் அவரது மகன் தனியார் பள்ளியில் பிரெஞ்சு படிக்கிறார். திமுக காரர்கள் நடத்தும் பள்ளியில் 3 மொழி. ஆனால் மக்களின் குழந்தைகளுக்கு 2 மொழி. தமிழகத்தில் 52% பள்ளிகளில் மட்டுமே 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் உள்ளனர். 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் மகளிருக்கு 2,500 ரூபாயை தாண்டி உதவித்தொகை தரப்படும். கமிஷன் அடிக்காமல் ஆட்சி நடத்தினால் 90,000 கோடி தர முடியும். தமிழகத்தில் தரம் இல்லாத ஆட்சி நடந்து வருகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கரூரில் பேசியுள்ளார். அது மட்டுமில்லாமல் ரேஷன் ஊழியர்களுக்கு தனி சீருடை. அதாவது உணவுத்துறை நடத்தும் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் 4,710 ரேஷன் ஊழியர்களுக்கு சீருடை வழங்கும் பணியை உணவுத்துறை துவங்கியுள்ளது. பொதுமக்கள் எளிதாக அடையாளம் காணும் வகையில் மாநிலம் முழுவதும் உணவுத்துறை நடத்தும் ரேஷன் கடைகளில்
பணிபுரியும் 4710 ரேஷன் ஊழியர்களுக்கு தலா 2 சீருடை வழங்க அந்த துறை முடிவெடுத்து உள்ளது. அதன்படி தலைமை செயலகத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் 10 ரேஷன் ஊழியர்களுக்கு சீருடைகள் வழங்கும் பணி துவங்கப்பட்டது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, செயலர் சத்யபிரதா ஆகியோர் பங்கேற்றனர். இம்மாத இறுதிக்குள் அனைத்து ஊழியர்களுக்கும் சீருடைகள் வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆர்.எஸ். மங்கலம் அருகே திருப்பாலைக்குடி பகுதியில் ரேஷன் கார்டுதாரர்கள் விற்பனை செய்த ரேஷன் அரிசியை விலைக்கு வாங்கி கோழிப்பண்ணைக்கு கொண்டு செல்வதற்காக சிலர் வீடுகள் தோறும் வாங்கி உள்ளன. திருப்பாலைக்குடி பகுதியில் 25 மூட்டைகளில் 1 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆர்.எஸ். மங்கலம் வட்ட வழங்கல் அலுவலர் பறிமுதல் செய்தார். ரேஷன் அரிசியை பொதுமக்களிடமிருந்து விலைக்கு வாங்கியவர் தப்பியதால் அவர் குறித்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். பிலாத்து வாலி செட்டிப்பட்டியில் மக்கள் போராட்டம் எதிரொலியாக ரேஷன் கடை பயோமெட்ரிக் இயந்திரத்திற்கு பக்கத்து வீட்டில் இருந்து மின்சாரம் பெற்று பொருள் விநியோகம் நடந்தது. பிலாத்து ஊராட்சி சார்பில் வாலிசெட்டிப்பட்டியில் கிராம சேவை மைய கட்டணம் உருவாக்கி புதுவாழ்வு திட்டத்திற்கு வழங்கின. இதில் அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை, டான்பெட் கேபிள் நிறுவனம் செயல்படுகிறது. மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் இல்லாததால் ரேஷன் கடை மூட மக்கள் மறியல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து தற்காலிக ஏற்பாடாக அருகில் இருந்து ஓசி மின்சாரம் பெற்று ரேஷன் பொருள் சப்ளை நடந்தது. நிரந்தர தீர்வுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.